ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஓகே. ஸோ அவருடைய ரொம்ப கிரேசியான ஃபேன் நான். ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸில் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நான் கொஞ்சம் கேவலமான விஷயம் பண்ணேன். என்ன பண்ணீங்க? ஆனால் நிறைய ஃபேன்ஸ் என்ன மாதிரி இருக்க ஃபேன்ஸ்லாம் துடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். சார் நடந்து போனாரு, நான் விஜய் சாரை கட்டி பிடிச்சிட்டேன். பவுன்சர்ஸ்லாம் பின்னாடியே வந்துட்டு அம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. நான் அவர்கிட்ட அப்பயும் சண்டை போடுறேன், அவரே சிரிக்கிறாரு, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் விஜய் சாரை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம்ன்ற போது நேர்ல பாக்குறேன், அது கனவான் என்னவான்னு கூட தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மெரினா பீச்லாம் போகும்போது அப்பெல்லாம் மண்ல வந்துட்டு ஒரு ஒரு ஆக்டர்ஸ் வைப்பாங்க. அந்த டைம்லயும் நான் ஸ்கூல் டேஸ்ல என்னவோ உண்மையான விஜய் சார் நிக்கிற மாதிரியும் நான் போட்டோ எல்லாம் எடுத்து என் ரிலேட்டிவ்ஸ் ஏமாத்துவேன். ஏன்னா ஃபுல்லா வில்லேஜ் சைடு, நான் சாரோட போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தேன். அப்போ அவர் கூடவே நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எப்படி விட முடியும்? எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் அவரை பார்ப்போமான்னு கூட தெரியாது. ஸோ அந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 25 days நான் ஒர்க் பண்ணேன் பைரவால. சாரை பாக்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஷூட்டிங்க்கு அப்புறம் ஆக்டிங் தவிர நான் சாரை பாக்குறது மட்டும்தான் என் வேலை. ஆனா இப்ப பாருங்களேன் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.